யாரெல்லாம் பூண்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் உடம்புக்கு வரும் வாங்க பார்த்துருவோம். பூண்டு சாப்பிடக்கூடாதுங்க லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது யார் தெரியுமா? இந்த பிளட் தின்னர்ஸ் மெடிசின் எடுப்பாங்க. சில பேருக்கு பிளட்டில் கிளாட் வராமல் இருக்கிறதுக்காக, முக்கியமாக அந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கவோ அந்த பிரச்சனைலேருந்து மீள்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் தின்னர்ஸ் மெடிசின் கொடுப்பாங்க. இந்த மருந்து சாப்பிடக்கூடியவங்க பூண்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே அந்த பிளட் தின்னர்ஸ் எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்தால் என்ன ஆகும்? டபுள் டோஸ் ஆகிடும். அப்போ ரத்த கசிவு வர வாய்ப்பு இருக்குது. மூக்கில் ரத்தம் வரலாம், ஈறுகளில் ரத்தம் வரலாம், என்னதான் அடிபட்டாலே பயங்கரமாக ரத்தம் கொட்டலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ பிபி உள்ளவங்க பூண்டு அதிகம் சாப்பிடக்கூடாது. ஹை பிபியில் பார்த்தீங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூண்டு சாப்பிடணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லோ பிபி பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கும், அவங்க தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பூண்டோட பண்பே பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை உடம்புல அதிகப்படுத்தி வாசோ டைலட்டேஷன் உண்டு பண்ணி பிபியை இன்னும் கொஞ்சம் குறைக்கூடிய வேலையை பார்த்துரும். அப்போது நம்மளுக்கு திடீர்னு ஒரு மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலை வரலாம், தலை சுத்தல் வரலாம், பிபி ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க, அல்சர் பிரச்சனை இருந்தாலோ, கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்தாலோ, இந்த மாதிரி பிரச்சனைகளில் பூண்டு வந்து அசிடிட்டியை அதிகப்படுத்தலாம். முக்கியமாக பூண்டை பச்சையாக தான் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சுட்டு சாப்பிடலாம், இல்லை சமையல் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க, அது வயிற்று பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தலாம். என்ன தான் பூண்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் விரைவத்தில் சாப்பிடும்போது ஆசிட் ரிஃப்ளக்ஸும் அசிடிட்டியும் ஜாஸ்தியாகும். நாலாவது பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம் இல்லையா? சில பேருக்கு அடிக்கடி மோஷன் போனாலுமே மோஷன் வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அப்படிலாம் இருந்தால் பூண்டு அதிகம் சாப்பிடக்கூடாது. பூண்டில் ஆலிசின் இருக்க மாதிரியே ஃப்ரக்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க, வயிற்று வலி, செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். கடைசி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரேராக சில பேருக்கு இந்த பூண்டு அலர்ஜி உள்ளவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பூண்டை எடுக்கிறத தவிர்க்கணும். பூண்டு சாப்பிட்டாலே சில பேருக்கு தோலில் ஒரு மாதிரி இச்சிங் வர்றது, உதடு வந்து வீக்கமாகிறது, ஒரு மாதிரி பேட்ச் பேட்சாக வர்றது, மூச்சு திணறல் வருது, இதெல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க பூண்டை தயவுசெய்து தொற்றாதீங்க. இது போக பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்கள் பூண்டை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பூண்டை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பாலினுடைய சுவை வந்து மாறும்போது குழந்தைகளுக்கு அது பிடிக்காமல் போகலாம், ஸ்மெல் கூட வர வாய்ப்பு இருக்குது. சர்ஜரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா சர்ஜரிக்கு ஒரு 7லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி பூண்டு அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பிளட்டை வந்து பயங்கரமாக தின் பண்ணி விட்டுரும். அப்போ அறுவை சிகிச்சையின் போது ரத்த இழப்பு ஏற்படலாம். எந்தெந்த உணவுகள் கூட பூண்டு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குடிக்கக்கூடாது. ஒருவேளை குடிச்சிங்கன்னா பூண்டை தொற்றாதீங்க, கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் அதிகமாயிரும். ஒமேகா 3 சப்ளிமெண்ட் சாப்பிட்டிங்கன்னா பூண்டை சேர்த்து சாப்பிடக்கூடாது. வைட்டமின் இ சப்ளிமெண்ட் கூடயும் பூண்டு சாப்பிடக்கூடாது. ஸ்பைசி ஃபுட்டு, கார உணவு சாப்பிட்டிங்கன்னா பூண்டு அதையும் சேர்க்காதீங்க, இன்னும் அசிடிட்டி அதிகமாகலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தவிர அந்த உணவுகள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பூண்டு வந்து சுட்டோ இல்லைனா சமையல் பண்ணியோ சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பூண்டை பற்றிய இன்னொரு சைடு. அப்போது இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடணுமா இல்லையா? எல்லோரும் பார்த்து பயன்படணுமா இல்லையா? வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.